ஹலோ, இன்றைக்கி வந்து நம்ம மட்டன் குழம்பு எப்படி வைக்கலாம்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து ஃபஸ்ட் ஒரு பேனில் ரீஃபைண்ட் ஆயில் ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு நெய் அதை போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நான் இதிலேயே மென்ஷன் பண்ணியிருக்கேன், பட்டை, கிராம்பு, சோம்பு, ஏலக்காய், பிரியாணி இலை, இன்னும் வேறு ஏதாவது உங்களுக்கு தேவை கொஞ்சம் டேஸ்ட் கொடுக்குன்னு தெரிஞ்சால் அதையும் சேர்த்து போட்டுக்கோங்க. நான் போட்டது தான் உங்களுக்கு இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். அது நல்லா வெந்ததுக்கப்புறம் கொஞ்சம் வெங்காயம், பெரிய வெங்காயம் நான் 2 கட் பண்ணியிருக்கேன். அதை போட்டு கொஞ்சம் நல்லா பொன்னிறம் ஆகிற வரைக்கும் நம்ம வதக்கிக்கணும். அது ஆனதுக்கப்புறம் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பச்சை வாசனை போனதுக்கப்புறம் தக்காளி 2 அதையும் நறுக்கி மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா குழஞ்சி வர அளவுக்கு நம்ம கிண்டி விடுவோம். இப்போ வந்து 2 பச்சை மிளகா இதிலே நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன் என்ன நான் போட்டு அரைக்கணும்னு. கொத்தமல்லி, காஞ்ச மிளகா, பூண்டு, மிளகு, சீரகம் இதெல்லாம் போட்டு அரைச்சி ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சி இதில் கலந்து விட்ருங்க. அப்புறம் மசாலா தூள்லாம் எப்போதும் போல் சில்லி பவுட்ரு, கரம் மசாலா, மஞ்சத்தூள் இதெல்லாம் சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து கொஞ்சம் காரம் கம்மியாக தான் வச்சேன். காரம் வேணுங்கிறவங்க அவங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம கறியெல்லாம் போட்டு வேக வச்ச கறியெல்லாம் போட்டு அதில் இருக்கிற தண்ணி எதுவுமே உங்களுக்கு எந்த அளவு எவ்வளோ அளவு வேணுமோ அந்த தண்ணியையும் அப்படியே ஊற்றிடுங்க. கொஞ்சம் விட்டதுக்கப்புறம் கொத்தமல்லியெல்லாம் போட்டு கொத்தமல்லிலாம் போட்டு இறக்குனதுக்கப்புறம் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள்.